இப்போ நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸை சொல்கிறீங்க, 2வது சென்டென்ஸ் சூப்பராக போகுது, 3rd சென்டென்ஸ் போகுது, 4th சென்டென்ஸில் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஸ்டாப் பண்ண உடனே ஆ ஊ அப்படின்ற சவுண்டு கொடுக்குறீங்க. பெரும்பாலும் என்ன ப்ராப்ளம் அங்கே இருக்கும் அப்படின்னா, கன்ஃப்யூஷன் ஆஃப் வேர்ட்ஸ். உங்கள் வேர்ட்ஸ் வந்து கன்ஃப்யூஷன் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமாக டென்சஸில் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. தே கேம், ஐயோ தே ஹாவ் கம், தே கேம், தே டிட் நாட் கம், நோ நோ தே டிட் கம், தே டிட், தே டூ அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ். வெரி சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சென்டென்ஸை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கும் போது, ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது, அது கண்டிப்பாக பாஸ்ட்டில் தான் இருக்கணும். இட் ஷுட் பி ஒன்லி இன் த பாஸ்ட். ஸோ சென்டென்ஸ் ஃபார்மேஷனை மைண்டுக்குள்ளே நல்லா ஃபார்ம் பண்ணுங்கள். திங்க் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ திங்க் பண்ணி பாருங்கள், செல்ஃப் டாக் பண்ணி பாருங்கள். தட் இஸ் த ஒன்லி மெத்தட் டு கிரியேட் குட் சென்டென்சஸ்.